குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். எங்கே காலங்காத்தாலே கிளம்பிட்டேன்? நீ தான் வெளியே கூப்பிட்டு போகிறேன்ன. சரி, இன்றைக்கி ஜாலியாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கே சுற்றி பார்க்க போகிறோன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் தான் பார்க்க முடியும். நேரில் நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? இன்றைக்கி சமைக்கிற வேலையே இல்லை, எல்லாம் வெளியே தான். என்னைக்கு கூப்பிட்டு வரேன், இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு நான் ஜாலி. ஹாய், ஜாலியாக கிளம்புறியா? இல்லை ஒன்று விட்டு போயிட்டுமா? இந்த பொம்மையை எங்கே வாங்கினீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. எந்த பொம்மை? சிலையா? இது வெள்ளி சிலை, வெள்ளி கடையில் தான். ஜிஆர்டியில் வாங்கினோம். ஜிஆர்டியில் வெள்ளி கடையில். கார் வாங்கினதுக்கு எங்கள் அப்பா கிட்டே போய் நான் கார் வாங்கிட்டேன், நீங்கள் எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு ஆட்டையே போச்சது. கிஃப்ட்டு ஆட்டை போட்டதில்லை. கிஃப்ட்டுன்னு அவங்களா கொடுக்குறது. கூப்பிட்டு போய் எனக்கு எதுவும் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து கிஃப்ட் இல்லை. இன்னொன்று ஒன்று வைக்கணும், ஐயப்பன் வைக்கணும்னு பார்த்தேன். சரி, நெக்ஸ்ட் டைம் வாங்கி வச்சுக்கலான்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட் கார் வாங்கும்போது வச்சுக்கலாம். இதே காரில் அண்ணன் தம்பி 3 பேர் வைக்கலான்னு ஒரு ஐடியா. நெக்ஸ்ட் கார் வாங்கும்போது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கார் வாங்கி இந்த கார் ஓட்டி கொஞ்ச நாள் கூட ஆகலை. நெக்ஸ்ட் கார் வாங்க போறியா? நெக்ஸ்ட் கார் வாங்கும்போது குழந்தையிலேருந்துங்க, சின்ன குழந்தையிலேருந்து வரிசையாக இந்த கார் அடக்கிறது இதே மாதிரியா இருக்கா. எங்கள் பேரனும் ஒரே மாதிரி காருங்க, குட்டி காரில். ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த குட்டி கார் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து 5 ரூபாயோ என்னமோ ஒரு காரு, 10 ரூபா ஒரு காரு. அழகாக இருக்கும் இந்த மாதிரி காருங்க. அப்போ ஒரு என்னது அது பேர், இவனுக்கு தான் பேர் தெரியும், எனக்கு தெரியாது. நீட்டே வாங்கி அடிக்கிட்டு அதில் எது இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி அவங்ககிட்டே சொல்லிட்டு வருவான், கடைக்காரங்கிட்டே இந்த கார் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி கார் பைத்தியம். இப்போ இந்த கார் பத்தாமல் இந்த கார் பத்தாமல் இப்போ புது கார் வர வாங்க போகிறாங்க சார். புது கார் இப்போ வாங்குறேன்னு சொல்ல, அடுத்த கார் வாங்கும் போது வச்சுக்கலாம், இந்த காரில் வேணான்னு சொன்னேன். அப்படி அவ்வளோதான். யார் பர்ஃப்யூம்? உன் பர்ஃப்யூமா? என் பர்ஃப்யூம் எடுத்துட்டு வரல. அதனால என் பர்ஃப்யூம் மாதிரி என் பர்ஃப்யூமே தான் வேற பர்ஃப்யூம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் தூக்கம் தெரியலையா உனக்கு? இது போகலாமா? இருக்கு. எங்கே போகிறோம் சொல்லு. கொல்லிமலை. சூப்பர். தூக்கம் தெரியாமல் உள்ளே உட்காந்துருக்கியாடா? நான் ஒரு இல்லிட்ரேட், எனக்கு படிக்க தெரியாது. பட்டு சேலை என்ன பண்ண, இதெல்லாம் பட்டு சேலை மாதிரி இருக்கு. முதுகு சோரிஞ்சுக்கிறதுக்கா எனக்கு அடிப்படை. என்ன டார்ச்சர் பண்ணிருக்கான் தாத்தாவை? மொத்தமே வாங்கி கொடுத்தா வாங்கிக்குவான். லேஸ் பட்டாலும் கிடையாது. அந்த கண்லாம் வேணாமா, பெரிய கண் தான் வேணுமா அவனுக்கு? என்னடா உள்ள இறக்கிட்டு இருக்க? மீசெல்லாம் முளைச்சிருக்கு. குறும்பு ஜூஸ் இல்ல, கரும்பு ஜூஸ். இவர் நேரம் மலையில போய் முட்டுது பாரு. அது வெயிலுக்கு அதுக்கும் ஒரு மரமா இருக்குல்ல. ஃப்ரண்ட் பேக். ஏதா நீ அதுக்கு வந்து அனுமாரா மாறணும், கையில தூக்கினே போகலாம். சாலையில் சாகசங்கள் வேண்டாம். கேட்டுச்சாடா? சாலையில் சாகசங்கள் வேண்டாம். நீ பண்றத காருக்குள்ள பண்ணக்கூடாதான். கொல்லிமலை ஏற்காடும் இதே மாதிரி தான் இருக்கும். 3 கிலோமீட்டர் தான் காமிக்குது. 3.5 கிலோமீட்டர் வியூ பாயிண்ட்டுக்கு போட்டிருக்கு. மம்மி தலை சுத்துதா? இன்னும் சுத்தலையா? இப்ப சுத்தம் பாரு. வேற எப்படி ஏறுறது? சுத்தம் பாருனா நீ போவியோன்னு நினைச்சேன். இனிமே சுத்தம் பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு வரும். அப்படியா? அதிக கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட மலை. பெண்டு நம்பர் 11. என்னம்மா ரசிச்சிட்டு இருக்க? மலை எப்படி ஏறி அந்த ரோட பார்த்துட்டு. ஆனால் கொண்ட ஊசி வளைவுன்னா கொண்ட ஊசி வளைவு தான் கொஞ்சம் டயர்டாகுது.
மழை வர மாதிரி இருக்கு, மேகம் வருது. கல்வி போடுறாங்க 5 கிலோ தள்ளி ஆமா வியூ பாயிண்ட் பாத்துட்டியா? பார்த்துட்டுப்பா. ஆனா இது வியூ பாயிண்டே இல்ல. ஆனா செம சூப்பரா இருக்கு. ஆனா பள்ளம் மலையில எப்படிதான் குடஞ்சு கட்டினாங்களோ கடவுளே. அப்பா உய்யா ஜாக்கி யாரு ரீச் ஆயிட்டியா? ரீச் ஆயிட்டேன்ப்பா. எங்க ஏதோ மலை மேல நிக்குது. கொல்லி மலை. எங்க புக் பண்ணிருக்கேன்னு பாத்தியா? இதுவா? இந்த ஹவுஸ் பேர் என்ன சொன்னானே? கட்டிங் ஹவுஸா? ஹட் ஹவுஸ். ஹட் ஹவுஸ். ஹட் இல்லமா, ஹட். ஹட் ஹவுஸ். சைடுல போட்டுருந்தோம்ல ஹட். 1 2 3 4 5 ஹவுஸ் கட்டிட்டாங்க. எப்படிலாம் இப்படிதான் மக்களுக்கு பிளான் வருதுன்னு தெரியல. நல்லா இருக்கு பிளான். இப்படி போகுது, நான் இப்படி போறேன். இந்த வீட்டுக்கு பேர் வந்து ராபிட் ஹட் 1, ஹென் ஹட் 1. ஹென் ஹட் வந்து பெருசா இருக்கும், ராபிட் ஹட் வந்து குட்டியா இருக்கும். அது அது இது கதவுலாம் போட்டு கொடுத்துருவாங்களா? கட்டிட்டு இருக்காங்க புது ரெசார்ட். அது ஒரு குண்டு ஹவுஸ், இது ஒரு ஹட் ஹவுஸ். இப்போதான் முதல் ஹட் ஹவுஸ்ல தங்க போறேன். உட்காந்து வந்தால காலு நடக்க முடியலையா? ஏற முடியல. இதுதான் இந்த வீட்டுக்கு பாதை. நீ பேசுறது ஒண்ணுமே கேட்காது. வா, ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. நான் ஏறி வாயல்ல, ஏறி வரேன். இதான் பைப்பு கீப்பு என்னென்னமோ விட்டு வச்சிருக்காங்கய்யா. நல்லா இருக்கா ரெசார்ட்? நல்லா இருக்கு, சூப்பரா. இது என்ன மரம்? இந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ராபிட் ஹட்டு. ராபிட் ஹட்டு குட்டி. ஆமா, ஒரு பூனை முந்தைய வச்சு முயல் குட்டி மாதிரி இருக்கும் போல. குட்டினா ரொம்ப குட்டிலாம் இல்ல, ரெண்டுமே பெட் சைஸ் ஒண்ணுதான். அதுல வந்து எக்ஸ்ட்ரா காட்டு போட முடியும். ராகுல் வரேன்னாங்கல்ல, அதனால அது பெருசு புக் பண்ணேன். இப்போ வரலன்னு சொன்னதால அது மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன். ராபிட் முயல் குட்டி உள்ள போகும். இதுதான் அந்த முயல் குட்டி. ராபிட் ஹட் எப்படி சாமி போடுறது? நம்ம வீடு மாதிரி தான்மா. தர லெஃப்ட்ல திருப்பணும். இன்னொரு வாட்டி அதான் 3 வாட்டி 2 வாட்டி. நீ ஒரு வாட்டி ரைட் சைடுல திருப்பிட்டேன். வெல்கம் டு ராபிட் ஹவுஸ். ராபிட் ஹட். பேம்பு. பேம்பு. பாத்ரூம் குளிக்க சூப்பராக போட்டிருக்காங்க. அது மட்டும் என்ன ஸ்டெப்ஸ் இல்லாம இருந்துச்சு? அது ஸ்வான். ஆமா, சூப்பரா இருக்கு. இங்க உட்காந்து சில் பண்றது. நல்லா இருக்குல்ல? மலை ஃபுல்லா தெரியுது. நல்லா இருக்கா? இதுதான் வந்து ராபிட் ஹட். சின்ன முயல் குட்டி ரூம்ல வந்துரும். முயல் குட்டி ரூம். எஸ், ஒன்லி ரூம். ஒன்லி ரூம் இல்ல இல்ல, முயல் குட்டி ரூம். மயில் சத்தம் நல்லா கேக்குது. மயில் சத்தம்னு சொல்லிட்டு ஏமா கல்லால அடிச்ச நாய் மாதிரி கத்துறேன்? என் காதுல கேட்ட சவுண்ட நான் ரிப்ளை பண்றேன். இது ஆம்புலன்ஸ் சவுண்ட் மாதிரி இருக்கு. இங்க வருமா? தூரத்துல இருந்து கேட்கும், வராது. இல்ல, பறந்து இங்க எங்க வருமான்னு கேக்குறேன். ஹாய்.
நம்ம ஜாலியாக உட்காந்து இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கியா? அந்த மயில் சத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. மயில் ஆனா இது பறந்து என்ன வராது. நம்ம வந்து இந்த மலையில சென்டர்ல இருக்க மாதிரி ஒரு இது இருக்கு. லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும். லக்கு இருந்தா பார்க்க முடியும் மயில. அது அந்த பக்கம் எங்கன்னா வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஒன்றும் வராது தெரியல. ஆனா எங்கேயோ அங்க தூரத்துல சவுண்ட் கேட்கும். கத்திட்டு என்ன கத்தின்னு இருக்கான் இவன்? அம்மா வருவா, வா நீ வா. பூச்சி ஏதோ பார்த்துட்டான், பயப்படுறான். வேற ஒண்ணு. பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வாங்க. பார்த்துட்டு கட்டன் சாயா எனக்கு ஒண்ணு இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கிறியா கப்பல? போட்டு தரேன். நம்மளாம் நல்லா இருக்கா? நிம்மதியா அமைதியா. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். ராகுல் தான் வரேன்னு சொல்லிட்டு வராம மிஸ் பண்ணிட்டாரு. நாளைக்கு வந்தா இன்னொன்னு எடுத்துருக்கலாம்ல? இல்லை, ராகுலுக்கும் சேர்த்து தான் புக் பண்ணேன். எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பெட் கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரா பெட்டில் நான் தூங்கியிருப்பேன். இப்போ வந்து நானும் இப்போ பெட்டில் தூங்குவேன். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த டீ நல்லா இருக்குடா, அசாம் டீ. ஆனால் அசாமில் நான் டீ குடித்தேன், நல்லாவே இல்லை. இது நல்லா இருக்கு, அசாம் டீ. யூடியூபர் ஏய், என்னடா முட்டி போட்டு குடிக்கிற? அவ்வளோ நல்லா இருக்கா? அவ்வளவு நல்லா இருக்கண்ணா. இட்ஸ்ரா என்னன்னு இத வச்சு குடிக்கிறது. மூணு ஓட்டை இருக்கு. என்கிட்ட என்ன தெரியுமாடா சொல்லுவான், டீ குடிக்கிறதுக்கு. அம்மா டீ நிறைய குடிக்கிறதெல்லாம் முடி வந்துருவாங்க. நான் அதை அவனுக்கு சொன்னா அதை எனக்கு சொல்றேன். இப்ப எந்த வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கான். வெரி குட். ஓவர் குஷில தான் ஆடிட்டு இருக்கான். டீ குடிச்சோன்னா ஒரு எனர்ஜி வரும் பாரு அவனுக்கு. அப்படி வரும். இந்த டீ இதுக்கப்புறம் நீ குடிப்பியாம்ல? சொல்ல மாட்டேன். நேற்று அப்படிதான் பீஸா ஒரு பீஸ் சாப்பிட்டுருக்கீங்கன்னா நல்லா பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு வேணாம். டீ சாப்பிடுவியா? யார் வச்சா? அந்த மாதிரிதான் நான் வச்சா சாப்பிடுவாங்க. ராகேஷ் தட்டு டிஃபன் சாப்பிடுவான். அதுல சட்னி சாம்பார்லாம் நிறைய தூக்கி போட மனசுல அதில் வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா நான் வந்து சாப்பிடலாம் செய்ய மாட்டேன். நைலாம் பண்ண மாட்டேன். தொட்டு அப்படி அந்த சாப்பிடுவேன். இட்லி வச்ச இடமும் கரெக்டா தெரியும், தோசை வச்ச இடமா தான் தெரியும். அந்த சட்னி தொட்டு இப்படி தொட்டுட்டு மீதி அப்படியே ஓரமா இருக்கும். அதை வந்து தூக்கி போட மனசுல சாப்பிட்டுருவேன். ஆனா மத்தது யார் வச்சாலும் சாப்பிடவே மாட்டேன். குழந்தைங்களா இருக்கும் போது கூட ஊட்டி விட்டுட்டு மீதி இருந்தா சுத்தி எடுத்து நாய்க்கு வச்சுக்குவேன். நான் வாயில் போட மாட்டேன். நல்லா இருக்கா? எப்படா ரெடி ஆகும்? இந்த பக்கம் 3 நம்பர் இருக்கா, அந்த பக்கம் பாரு வெயில் நல்லா பச்சையா வெயில். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏய் சமவி வா என்ன பாரு. புடி மாதிரி இருக்கு ஏதோ புடி. ஓ இத சொன்னியா? கைக்கு வச்சிருக்காத. அந்த பக்கம் வானம். சீக்கிரம் கிட்ட வந்துச்சு. ஆமா, மூஞ்சி பளிச்சுன்னு தெரியுது. பளிச்சுன்னு தெரியுதா? இந்த பக்கம் வெயில் அடிக்குது. அது இல்லாம நீ ஜாலியா வேற இருக்க. ஜாலியா சந்தோஷமா இருக்கேன். இதான் இந்த மாதிரி மலையெல்லாம் வந்து தங்குறது சூப்பர். நான் தான் வாரம் 10 நாளைக்கு ஒரு வாட்டின்னு போய் தங்கின்னு இருக்கேன். நீ நிறைய ட்ரிப் அடிக்கிறேன். எனக்கு ட்ரிப் எப்பயாச்சும் தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஐடியா, மலை கல்லுங்களை குடஞ்சி இந்த மாதிரி ஒன்று கட்டணும், பேம்போ ஷீட் போடணும், ஏசி எல்லாமே வச்சிருக்காங்க பையில. இந்த மாதிரி ஐடியா நமக்குலாம் வரமாட்டேங்குது. வந்தா பண்ணிடுவியா? இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சமையல் கட்டு ஒன்று வச்சுட்டா குடும்பம் பண்ணிடலாம். நீ சமையல் கட்டிலே இரு, அதுல இருந்து வெளியே வராத. குடும்பம் பண்ண, ஏன்னா சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், பாத்ரூம் இருக்கு, எல்லாம் ஏசி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஜாலியாக இருக்கலாம். ஆயில் கத்துற சவுண்டு கேட்குது. இங்கே நின்று அங்கே பார்க்க போறேன். பார்த்தா காலுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். வெறும் காலில் நடக்கிறியா? வழுக்கி விழ போற, பார்த்து போ. அதுதான் கொஞ்சம் பயந்தியா இருக்கு. ட்ரெக்கிங்லாம் அனுபவமே இல்லை. எங்கேருந்தோ உன்னை கூப்பிட்றாமா. எங்கடா இருக்க? அதுலு அங்கே பாரு, தவிட்டுக்குருவி. கண்டு தெரியும். அங்கே உட்காந்து அது நம்ம வீட்டில் வாசல்லையே இப்போ பார்க்குறேன். இந்த லொக்கேஷனில் பார்த்தது இல்லை. ஆமாம், இந்த வந்துட்டான். அது முட்டை இட்டு கொஞ்சம், அது முட்டை எப்படி தான் இருக்கு, லைட் ப்ளூ கலரில் இருக்கு, செம்மையாக இருக்கு. இதுக்கும் முட்டைக்கும் பார்த்து வா. முட்டைக்கும் அந்த குருவிக்கும் சம்மந்தமே இல்லை. போயிடுச்சு. பூச்சிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா? எனக்கு ஓஹோ, எனக்கு என்னடா இவ்வளோத்தையும் அம்மாவே தூக்க விட்ட? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. சார் பாட்டுன்னு எங்கேயோ போறாருமா நம்மளை விட்டு. எங்கடா போற? பார்க்க போறியா? இங்க வா, அம்மா கூட உட்காந்துக்க, சூப்பரா இருக்கீங்க. உன்னை விட ஜாலியாக இருக்கான் போல இருக்கேன் அவன் தான்.
எத்தனை வாட்டி ஏறி இறங்குறேன் பாரு, நம்மளால டக்கு டக்குன்னு ஏறி இறங்க முடியாது. அவனுக்கு என்ன வயசாகுது, உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு வயசாயிடுச்சு தான். இப்போ பாரு எப்படி ஆடுது சூப்பரா. அருக புல்லு. மா பூச்சி கீச்சி கடிச்சிட்டு போதுமா? நான் போட்டோக்கு வர மாட்டேமா இதுக்கு மேல. ஏமா என்னமாச்சு? ஏமா ஸ்நாக்ஸ் தூக்கிட்டு போறீங்க? டேய் உன்கிட்ட தானே கேட்குறேன். கத்தின்னு இருக்கு. என்ன வாயில் வச்சுட்டு நீ வான்னு கத்தின்னு இருக்க? மயில் சத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நுங்கு நுங்கு. ஓ, காலையில் வாங்கின நுங்கு இப்போ தான் சாப்பிட்றீங்களா? தூக்கிலாம் போட முடியாது, வந்து வாங்க. வந்து ஊட்டி விடுவா. நான் கூட்டி விடலாமா? ம், நான் உனக்கு கூட்டி விடுறேன் கூட. வேணாம்பா. இப்படி பண்ணாலே தெரியுது. நல்லா இருக்கா? நான் குரங்குக்கு வச்சு சொல்லலாம்னு நினச்சேன். செங்கல்பட்டில் வாங்கி நான் பரனூர் டோலில் வாங்கி கொல்லிமலைக்கு எடுத்துன்னு வந்து இப்படி வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து சாப்பிடணும்னு தலையெழுத்து. நிறைய வருது, ஒன்றும் இல்லை கையில். இது நுங்கு மட்டும் தான் இருக்குது, வச்சிருந்தேன். சரி, 3 பேரும் இப்படி கை வைங்க. எப்படி ம் 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 நீ எப்படி வைக்க போகிற? ஃபஸ்ட்டு வாய் மூடணுமா? எப்படி உட்காந்துருக்கோங்க? எப்படி வேணா வைங்க. ஃபஸ்ட்டு வாய் மூடணும். இவன் வாயை மூட்டான். நீ வாய் மூட்டானா? நீ காதை மூடிக்கோ. இந்த பக்கம் பாருங்க. ஓகே, இது வந்து மங்கிக்கு தானே கொடுக்க சொன்னேன். மங்கி தான் சாப்பிடுது. இந்த அளவுக்கு உனக்கு மூளை வளர்ந்துருக்கோன்னு எனக்கு தெரியாத போச்சுடா. நான் மங்கி ஆக்கிட்டானம்மா. உன்னையும் சேர்த்து மங்கி ஆக்கிட்டாங்கடா அம்மம்மா. ஐயோ ஆமாண்டா, ஆமா. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லு. அந்த மலை வரைக்கும் சென்டரா ப்ளூ, மேல பிளாக், கீழே பிளாக். இங்கே பாரு, இங்க ப்ளூ, அந்த பக்கம் பிளாக். அந்த பக்கம் பிளாக். மழை வரும் நினைக்கிறேன். இப்பதான் பின்னாடி வெயில் அடிச்சது. மலை சார்ந்த இடம். அது இத்தனை ஹைட்ல நம்ம இருக்கும்போது அந்த கூலிங். இது உன்னோட 2வது ஹில் ஸ்டேஷனா? இது சூப்பரா இருக்கு. இது போன வாட்டி போனது வந்து ரொம்ப, நான் அதுக்கு தான் காலையில் கிளம்பி மதியானத்துக்குள்ளே போய் ஸ்டே வர மாதிரி பார்க்குறேன். போன வாட்டி போனது வந்து நைட்டு 8 மணிக்கு தான் போனோம். காலைல 8 மணிக்கு தான் கிளம்பிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவலி போச்சா? திருப்பி வர வச்சிருவா? வேணாடா. நான் ஒரு தரக்கா நான் வர வைக்கிறேன். இங்கே பார்த்தியா துருவல் போடுது. வெயில் பார்த்தாச்சு, இருட்டினதை பார்த்தாச்சு, மழையும் பார்த்தாச்சு. நம்ம வரும்போது இங்கெல்லாம் இப்படி இருந்தது. அது தூரமா தெரியுது. அந்த மலை வந்து வெளிச்சமா வெயில் ஃபுல்லா பட்டுது. இப்ப பாரு, அங்கதான் மழை பெய்யுது. சூப்பரா இருக்கு. மழை, காத்து, குளிர். ஒருத்தர் இது எதுவுமே தெரியாம கான்னு தூங்கின்னு இருக்காரு. தேவையில்லாம அந்த பூரியை சாப்பிட்டாரு. மயில் ஒண்ணு பறந்துச்சு. இங்க பாருமா இவனை. பறக்கும்னு பார்த்தேன். இது என்ன ட்ரெஸ்ஸுமா? ஊரை சுத்தவே போவேனா, இங்கேயே உட்காந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா 2 பேரும்? நம்மளாம் அவ்வளோ பிடிச்சிச்சா? அங்கே போய் சாரில் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக அந்த பக்கம் எடு சார் விட்டு. யாராவது ஒருத்தர் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே போய் சார் செமையாக என் கார் நினைக்குது. நக்கால் பண்ணுறியா நான் கழுவாமல் வச்சுருக்கேன்னு? இங்கேருந்து பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது. கழுவு செமையாக இருக்கு. என்னம்மா எங்கள் சிரிப்பு? தலை குளிக்கணும்னு நினச்சாலாம் தலைவலிக்கு போகுதுன்னு தலை குளிக்கலாம். இப்போ நம்ம கார் பக்கத்தில் போய் ஒரு போஸ்ட் கொடுக்க சொன்னேன். தலை குளிச்சுட்டு வந்துடலாம். ஒரேடியாக சட்னியில் பிடிக்க வைக்கிறேன்.
அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ நீ உன் தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறியாமலா? நீ உன் பொண்ணை மிஸ் பண்ணுறியாமா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் சொல்லு? இவன் அவளையே டார்ச்சர் பண்ணியிருப்பான், இப்போ என்ன டார்ச்சர் பண்ணுறான்? என்னம்மா இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்குறேன்? ரெயின்போ சூப்பராக வந்து எல்லோ, பர்பிள், சீ கிரீன், மறுபடியும் ஒரு பெரிய எல்லோ, ரெட், ஆரஞ்சு, பர்பிள் வர ரெயின்போ. இந்த மேகம் மறைச்சிருச்சு இல்லைன்னா அப்படியே ரவுண்டாக தெரியலாம். இவ்வளோ கருவா சிப்ஸ் ரெயின்போ சூப்பராக இருக்கு. லக்கு தான் எல்லாத்தையும் பார்க்குறேன். லக்கு தான். மழை தூர்ன உடனே ரெயின்போ வந்துச்சு. மயில் மட்டும் தான் பார்க்க முடியல, பறந்து ஓடிடுச்சு. என் கண்ணுக்கு தெரியல. இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கே அங்க பாரு. கத்தாம பாடுறா. சூப்பரா இதுதான் பார்த்து வந்ததுன்னு நினைக்கிறேன். நடந்து ஜாலியா போறாரு பாரு சார். வாக்கிங் போகுது. அதை இதை குடிங்க சரியா போயிடுச்சு. நம்ம அந்த ஆசை நிறைவேறிச்சா? அந்த ஆசை நிறைவேறிச்சு. பறக்கல, அது கீழே இறங்கும். வாக்கிங் போறாரு சார். இப்ப தோகை விரிச்சு ஒரு ஆட்டம் போட சொல்லலாமா? நீ சொன்ன ஆட்டம் போடுறாவா? இப்பதான் அவர் விழுந்து செம மழை பெஞ்சது. மழை பெஞ்சதாவா? இப்பதான் அப்பா வந்து கீழே விழுந்து ஃபுல்லா சைடுல வழுக்கி விட்டார். வெயில வைக்க விழுந்துட்டார். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி வாழு பையன் இருந்தானா கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. பார்த்து போமா. நாம எதுவும் இருக்கணும்ப்பா ஒரு காலம். இந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் நம்ம கொல்லிமலை மார்க்கெட்டுக்கு வந்திருக்கியா? கொல்லிமலை மார்க்கெட் வந்துரும். எதுக்கு? என்னதான் விக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு தான். இங்கெல்லாம் வந்து மலையில விளையிறதுலாம் கிடைக்கும். நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் மலையில விளையிற ஃப்ரூட்ஸ், சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து இங்க மலையில விளையுதான். அதே தான் இங்க விக்கிறாங்க. அதான் மார்க்கெட். அம்மா என்ன பண்றாங்க? பழம் 3 ரூபாய் 5 ரூபாய் அப்படி எண்ணிதான் கொடுப்பாங்களாம். ஒரு சீப்புல 12 60 ரூபாய் ஒரு சீப்பு. பல வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சீப்பு எவ்வளவுன்னு விற்பாங்க. இது ஒரு பழம் எவ்வளவுன்னு விற்கிறாங்க. புரியுதா? அது எனக்கு புரியுது. உனக்கே அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்றேன். சின்ன வயசுல வந்து நம்ம அப்படிதான் வாங்கியிருக்கோம். திடீர்னு அது வந்து எடையா மாத்திட்டாங்க. அண்ணாச்சி அத்திப்பழமா இருக்கு. இது பிக் தானே? பிக் தானே அது? அத்திப்பழம். இது வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் ரெட் மேங்கோ இருக்கு. நான் போன வாட்டி இந்த வாட்டர் ஆப்பிளும் அண்ணாச்சி பழமும் வாங்கினேன். இது பூசணிக்காய். இது வந்து மலையில விளைஞ்சது போல இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. இது எடுத்துக்கலாம், சமைச்சு பார்ப்போம். இது வந்து இந்த குட்டி மிளகா. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த குட்டி மிளகா நான் சமைச்சு. இது பார்த்த உடனே சரியா வாங்கலாம். இது இந்த ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. இது குட்டி. நம்ம பாட்டி வச்சிருந்தாங்க செடி. அதுல இருந்து ஒரு 4 நாள் தான் பறிச்சு சட்னி வைப்பாங்க. அவ்வளவு காரமா இருக்கும். இப்பதான் பாக்குறேன் இந்த மிளகா. ஒரு மிளகா எடுத்து சாப்பிட்டு காட்டு. ஐயோ எரியும். நான் 4 நாள் மிளகா வச்சு நான் தேங்காய் சட்னி பண்ணி காமிக்கிறேன். சாப்பிட்டு பாரு, செம்ம காரம். எல்லா பழமும் செம்ம கமகமா வாசனைப்பா. இது இல்ல எல்லா பழமும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கரண்ட் இல்லாததால லைட் இல்ல. லைட் வைக்கலாம். இதெல்லாம் இந்த யூபிஎஸ் மாதிரி சார்ஜ்ல ஒரு 1/4 கிலோ போடுங்க. இல்ல டிஃபரெண்டா இருக்குல்ல அதனால. அனிதா அப்போ வாங்கிட்டு சரி, ஒரு 100 கிராம் தேன் இருக்கா? இல்ல 1/4 கிலோ இருக்கா? கீழந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சது இல்லை. கீழந்து பார்க்கும்போது தெரிஞ்சது. கல்லு வச்சுக்கலாம். சூப்பரா என்னமா குளிருதா? எனக்கு காத்தே வராம எரியுது. நம்ம தான் சாஞ்ச மாதிரி இருக்கும்.
டேய் டேய் கத்தாதடா. உருண்டுடுவோம் போல. இவனை பாப்பனா வீடியோ எடுப்பனா. என்ன டார்ச்சர் பண்றான் இவன். ஆத்யா கத்தாத ஆத்யா. அங்க பாருமா இதோ இருக்குமா பத்தி. இங்க பாரு அவன பாரு அவன. வெட்டுக்கிளிடா. வெட்டுக்கு பாரு. பட்டு பட்டு ப்ளீஸ். குளிர் தாங்க முடியலையா? ஏன்னா அப்பவே சொன்ன ஜர்க்கின் ஒண்ணு எடுத்துட்டு வந்துருப்பாடா. ஹில் ஸ்டேஷன் போனா குளிர்னு உங்களுக்கு தெரியாதா? பின்னாடி புகைலாம் வருது பாரு, சச்சின் படம் மாதிரி. அது என்னது? அது வாட்டர் ஃபால்ஸ். ஃபால்ஸா? ஃபவுண்டைன் ரிங். அது குளிர்னால வருதா? வச்சிருக்காங்க. அவங்க அப்படி வச்சிருக்காங்க. அது என்னது இது? அது தண்ணியே ஸ்மோக் ஆகும்லடி அந்த மிஷின். அதான் கார்லாம் பின்னாடி ஸ்மோக் வரும்ல அது மாதிரி. உண்மையாவே தண்ணியில தான் வருது, அவ்வளவு கூலிங்கா இருக்கு நினைச்சேன். என்னப்பா மெய் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? டேஸ்டா இருக்கா? பாருங்க சைஸே வளருது. நான் அப்புறமா காட்டுறேன் அதை நாளைக்கு காலையில. சரி சரி. உனக்கு கிரேவி ஒன்று வருதுமா தனியா, இட்லி காலி பண்ணி வருது. வெஜ் கிரேவி. சிக்கன் இங்கே வெளியே எதுவும் பெருசாக கிடைக்காது, அதான் இங்கே சொல்லிட்டேன். சாப்பிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்காமா? இட்லி நல்லா மெத்து நல்லா. காலையில இங்கே தான் இதே இட்லி தான், தோசை பொடி தோசை எல்லாம் கிடைக்கும். அங்க அங்க லைட்டா நீ போய் அங்க உட்காரியா? உட்காந்துக்கலாமா சும்மா? நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்பாக்கு. இது அப்பாவுக்கு அவரால் வர முடியலன்னா நானே சாப்பாடு எடுத்துட்டு போறேன். எனக்கு வயசாயிடுச்சு குமாரு. எனக்கு வயசாயிடுச்சு குமாரு. ஏன்? கொஞ்சம் குளிருது. ஓஹோ. அப்படியே சில்லுன்னு அடிக்குது இந்த பக்கம். ஆனா குளுகுளுன்னு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எரியல அங்கனையில இப்படி ஒரு ஆனந்தம். நம்ம ஊரே இப்பதான் இப்படிதான் இருக்குல்ல. இப்போ இங்க நின்னாதான் எனக்கு கதகதான் இருக்கு, அங்க உட்கார்ந்தா கூலிங்கா இருக்கு. எனக்கு இந்த பக்கம் கதகதப்பு வருது, இங்க கொஞ்சம் கூலிங் அடிக்கும். உப்பு நல்லா இருக்கா? இங்க வா இங்க வா. சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ரொம்ப காரமும் இல்ல, ரொம்ப இதுவும் இல்ல, கரெக்டா. சரி ஆம்லெட் எப்படி இப்போ நல்லா இருக்கும்? ஆம்லெட் சூப்பர். இப்படி வைக்கணுமா? ஆம்லெட் சூப்பர். யாரும் ஊட்ட தேவையில்ல, ஆம்லெட்லாம் நல்லா சாப்பிடுவேன். பாத்தியா நம்ம கார் தனியா தெரியுது. ஆனா இந்த ட்ரிப்பு பிடிச்சிருக்கா? நான் இதுல ஏறி இறங்கி இறங்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. மூச்சு வாங்குது. ஆத்யா ஆத்யா விழுந்துட்டேனா ஒண்ணும் பண்ண இப்ப நல்லா இருக்கும், நாளைக்கு காலைல கால்லாம் வலிக்கும். இருக்காங்க. என்ன முன்னாடி ஓடி வரேன்? என்னது குபேரன் தர்றான்? என்னது குபேரனா? என்ன ரெசார்ட்? எந்த ஊருக்கு வந்திருக்க? கொல்லிமலை வந்திருக்கேன். இங்க ஒரு ரெசார்ட்ல தங்கி இருக்கோம். இந்த ரெசார்ட் பேர் என்ன? கம்பீரா ரெசார்ட். கம்பீரா ரெசார்ட்ல தங்கி இருக்கோம். செம்ம சூப்பரா இருக்கு, தங்கி இருக்கு வேணும். நாங்க வந்து இந்த 2 லைட் ஏரியா இடத்துல 2 ரூம் எடுத்திருக்கோம். அதில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். செம்மையான ஒரு குளிர், அப்படியே சிக்கு 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 சிக்குன்னு ஒரு குளிருது. நம்ம சென்னையிலே வந்து இந்த அக்னி போயிட்டு ஒரு இந்த குளிர் அட்டாச் ஆச்சு. இது வந்து மலையில் ஹைட்டில் இருக்க வச்சு அப்படி இப்போ பார்த்தா குளிருது. எங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி குளிருன்னு தெரிஞ்சாதான் சொட்டர் எடுத்துன்னு வந்துருக்கலாம். அதனால இந்த புடவை இப்படி போத்திக்கிட்டே நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்போ இவன் கொஞ்சம் கேட்குறான், தரேன் இரு. ஓகே நாளைக்கு காலைல பார்ப்போம். பாய். வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். நாளைக்கு காலையில் பார்க்கலாம்.